தினசரி வாழ்க்கையில் வேஸ்ட்டாக தூக்கி போடுற இந்த பொருட்களை இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட காசை ரொம்பவே மிச்சம் பண்ணலாம். அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நளினி மாணி குக்கிங். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் ஐடியா, நம்ம கிச்சன் சின்னதாக இருக்குது. நம்ம கிச்சனில் நிறைய பொருட்கள் அடுக்கணும், அதுவும் நீட்டாக அழகாக ஆர்கனைஸ்டாக பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு நீங்கள் பைசா செலவு பண்ண வேண்டாம். நம்ம வீட்டில் ஏதாவது பொருள் வாங்கணுன்னா இந்த மாதிரி தெர்மாக்கோல் கிடைக்குங்க. அப்படி இருக்கிற தெர்மாக்கோல் எடுத்து வச்சுக்கோங்க. அதை உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இதை பயன்படுத்துறது ரொம்ப ஈஸிங்க. ஆமாங்க, இதை நீங்கள் ஆன்லைனில் வாங்குறீங்கன்னா 500 600ன்னு காசு செலவு பண்ணணும். அதுக்கு பதிலாக வேஸ்ட்டாக தூக்கி போடுற இந்த தெர்மாக்கோலை நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக நம்ம கிச்சனில் பொருட்களை அடுக்கி வைக்கும்போது ஒரே லைனில் அடுக்கி வைப்போம். அந்த பொருட்களை எடுக்கும்போது ஒன்று மேலே ஒன்று இருக்குங்க. ஒரு பாட்டிலை எடுத்தால் தான் அடுத்த பாட்டிலை எடுக்க முடியும். அந்த மாதிரி சிரமப்படுவோம். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தெர்மாக்கோலை ஒரு ஸ்டெப் ரேக் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா உயரமாக 2 3ன்னு அடுக்கிட்டிங்கன்னா அதுக்கு மேலே இந்த மாதிரி பெரிய பெரிய பாட்டில் எல்லா கண்டெய்னரையும் அடுக்கி வச்சுக்கோங்க. கீழே இருக்க லைனில் இது போல் சின்ன கண்டெய்னரை அடுக்கி வைங்க. இது போல் நம்ம வைக்கிறதுனால பின்னாடி இருக்கிற கண்டெய்னரை நம்ம எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். எந்த பொருள் எந்த பாட்டிலில் இருக்குன்னு பார்க்குறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஸ்டெப் ரேக்கை நீங்கள் தெர்மாக்கோல்ல செஞ்சு வச்சுக்கோங்க. இதனால நம்ம காசும் வேஸ்ட் ஆகாது, நமக்கு இதை யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம கிச்சன் ஷெல்ஃபும் நீட்டாக அழகாக இருக்கும். நீங்களே பாருங்கள், இந்த பாட்டில் எடுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்க எந்த பாட்டிலையும் நகத்தலை, டிஸ்டர்ப் பண்ணலை. கண்டிப்பாக இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நிறைய பேர் பண பிரச்சனையில் இருப்போம், இல்லை பணம் கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி பணம் எவ்வளோ சம்பாதிச்சாலும் வீட்டில் தங்கவே தங்காதுன்னு ஃபீல் பண்ணுவோம். இதை நம்ம சரி பண்ணுறதுக்கு இந்த உப்பு போதுங்க. உப்பை நீங்கள் இந்த மாதிரி கொட்டி வைங்க. உங்கள் வீட்டில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். ரொம்ப சிம்பிள். வாரம் வெள்ளிக்கிழமையில் இப்போ இந்த மாதிரி உப்பு ஜாடியில் கொட்டி வைங்க. இது மாதிரி நம்ம செய்யும்போது நம்ம வீட்டில் பண வரவு அதிகரிக்கும், பணப்புழக்கம் அதிகரிக்கும், பணமும் நம்ம கையில் எப்பயும் இருந்துக்கிட்டே இருக்கும். இதை நீங்கள் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் விளக்கேற்றுறதுக்கு முன்னாடி செய்யணும். இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக பார்ப்பீங்க. அடுத்த ஐடியா, இந்த மாதிரி நம்ம பொருட்களை டப்பாவில் கொட்டின பிறகு மீதமாக இருக்க பொருட்களை ரப்பர் பேண்ட் போட்டு சுற்றி வைப்போம். என்ன தான் நீங்கள் ரப்பர் பேண்டு கிளிப்பெல்லாம் போட்டாலும் இந்த மாதிரி கவரை நம்ம கட் பண்ண பிறகு அதில் மாய்ச்சர் வந்துடுங்க. இந்த ஈரப்பதத்தினால உள்ளே இருக்க பொருட்களில் வண்டு புழு பூச்சிலாம் வர வாய்ப்பு இருக்குது. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு அகல் விளக்கோ இல்லை மெழுகுவத்தியோ ஏற்றிக்கோங்க. அதில் இந்த ஃபுட் பேக்கெட்டை டைரெக்டாக காட்டக்கூடாது. இது போல் ஒரு கத்தி எடுத்து அந்த கத்தியை அந்த கவரில் வச்சுட்டு இந்த கவரை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. கவரை மடிச்சுட்டு இது போல் நெருப்பில் காமிச்சு நீங்கள் ஒட்டி விட்டிங்கன்னா அழகாக அது சீல் ஆகிடும். நீங்கள் கேட்கலாம், டேரெக்டாக கவரில் இதை காட்டினாலே ஒட்டிக்குமேனு. அப்படி ஆகாது. டேரெக்டாக கவரை காமிச்சிங்கன்னா நெருப்பில் அது உருகி போய் அந்த இடம் ஓட்டையாயிடும். இந்த மாதிரி கத்தியை நீங்கள் சப்போர்ட் பண்ணி அதன் மூலமாக ஒட்டும்போது ஈஸியாக அந்த கவர் அழகாக ஒட்டி பிடிச்சிக்கும். இதெல்லாம் ஒட்டுறதுக்கு கூட இப்போல்லாம் ஆன்லைனில் ஒரு சில பொருட்கள் விற்கிதுங்க. அப்படிலாம் நம்ம செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது போல் மெழுகுவர்த்தியும் கத்தியும் இருந்தால் ஈஸியாக நம்ம அந்த பொருட்களை சீல் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் அந்த பொருட்களை மெயின்டைன் பண்ணும்போது நம்மளோட பொருட்கள் எதுவும் வீணாகாது, வேஸ்ட் ஆகாது. நம்மளோட காசு தாங்க ரொம்பவே மிச்சமாகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது, நம்ம வீட்டில் வேர்க்கடலைலாம் அவிச்சோன்னா இது போல் அந்த கடலையை சாப்பிட்ட பிறகு தோலை குப்பையில் தாங்க போடுவோம். இனி அது போல் செய்யாதீங்க. வேர்க்கடலை தோலை நம்ம இந்த மாதிரி கூட டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணலாம். இதனால நம்மளோட காசையும் நம்ம மிச்சம் பண்ணலாம். வேர்க்கடலை தோலை இது போல் நீங்கள் சேர்த்து வச்சுக்கோங்க. இதை நல்லா வெயிலில் காய வச்சு பயன்படுத்தணும். அப்போ தான் இது நல்லா ஒர்க் ஆகும். இப்போ நான் வேர்க்கடலை தோல் கொஞ்சம் எடுத்துருக்கேன். அது கூடவே பூண்டு தோலையும் சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு காப்பி தூள் சேர்த்துக்கோங்க. இன்ஸ்டன்ட் காஃபி பொடி தான் நான் சேர்த்துருக்கேன். அதை நல்லா இதுக்கு மேலே தூவி விட்டுறலாம். அடுத்து ஊதுபத்தி எடுத்துக்கோங்க. அதை இது போல் நீங்கள் அதில் இருக்கிற மசாலாவை மட்டும் உதிர்த்து எடுத்து இந்த கலவையோடு சேர்த்துடுங்க. இது கூடவே 2 3 போல் கற்பூரமும் சேர்த்து இதை நீங்கள் நெருப்பு வச்சு
ஏற்றி விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால இந்த கற்பூரம் நல்லா எரியுங்க. இது முழுசாக எரிஞ்ச பிறகு நம்ம போட்டிருக்க பூண்டு தோல், வேர்க்கடலை தோல், காஃபி பொடி இது மேலெல்லாம் இந்த நெருப்பு பரவும். இதிலிருந்து இது போல் புகை வெளிவரும். இந்த புகையினால் நம்ம வீட்டுக்குள்ளே கொசு தொல்லை கண்ட்ரோல் ஆகும். இரவு நேரங்களில், சாயந்தர நேரங்களில் கொசு தொல்லை அதிகமாக இருக்கும் நேரத்தில் இந்த புகையை உங்கள் வீட்டில் போட்டு விடுங்க. இது இயற்கையான ஒரு கொசு விரட்டியாக செயல்படும். அது மட்டும் இல்லை, இந்த புகையில் காஃபி பொடி வாசனை வர்றதுனால, இந்த புகை போடுவதனால அந்த இடத்துல பள்ளி தொல்லையும் இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்கள் வீட்டில் கொசுவினால் நம்மளை எந்தவித நோயும் தாக்காதுங்க. இதனால் நம்ம மருத்துவ செலவு அது இதுன்னு காசையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதுவரை நான் சொன்ன ஐடியாக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ்னு நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா வெயிலில் காய வச்ச பிறகு வேர்க்கடலை தோலை இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துருங்க. இந்த அரைச்சி எடுத்த வேர்க்கடலை தோல் பொடியை ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வரப்போகிற வெயில் காலத்துக்கு இது ரொம்பவே தேவைப்படும். நிறைய பேர் வீட்டில் கண்டிப்பாக இது அவசியமான ஒரு பொருளாகவே இருக்குங்க. இந்த மாதிரி வேர்க்கடலை தோலை நம்ம வீட்டில் இருக்கிற செடி கொடிகளுக்கு நல்ல ஒரு உரமாக பயன்படுத்தலாம். வெயில் நேரங்களில் செடியில் தண்ணி இல்லாமல் வறண்டு போகும். அந்த வறட்சியை தடுக்கிறதுக்கு வேர்க்கடலை தோலை இது போல் போட்டுட்டு தண்ணி ஊற்றுங்க. அந்த தண்ணியை ரொம்ப நேரத்துக்கு உறிஞ்சி வச்சுக்கிறதுக்கு இந்த தோல் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதனால வெயில் காலங்களில் நம்ம செடி கொடிகள் அவ்வளோ சீக்கிரம் வாடாது. எலுமிச்சை பழம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கும்போது நல்லாவே இருக்குங்க. அதுவே ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோனாலோ இல்லை நீங்கள் அப்படியே போட்டு விட்டுட்டிங்கனாலோ காஞ்சி போயிடும். இந்த மாதிரி காஞ்சி போன எலுமிச்சை பழத்தை நம்ம பிழிஞ்சோன்னா பிழிகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே போல் இதிலேருந்து நிறையா சாரும் நமக்கு கிடைக்காது. எலுமிச்சை பழம் ஈஸியாக பிழிகிறதுக்கும் அதிலிருந்து சாறு நிறையா கிடைக்கிறதுக்கும் இந்த மெத்தடாக ட்ரை பண்ணுங்கள். அடுப்புலேருந்து இறக்குன பிறகு குக்கரை இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். குக்கரில் விசில்லாம் வந்த பிறகு நல்லா சூடாக இருக்குங்க. அந்த மாதிரி நேரங்களில் இது போல் நீங்கள் எலுமிச்சை பழத்தை குக்கரோட அந்த மூடி பகுதியில் வச்சு விட்டுருங்க. இப்போ குக்கரில் இருக்க அந்த சூடு எல்லாம் இந்த பழத்தில் இறங்கும். கொஞ்ச நேரம் கழித்து எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த எலுமிச்சை பழம் நல்லா சாஃப்டாக மாறி இருக்கும். எவ்வளோ காஞ்ச எலுமிச்சை பழம் கூட நல்லா சாஃப்டாக மாற குக்கரை இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இதை நம்ம பிழிகிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே போல் இதிலேருந்து கிடைக்கிற எலுமிச்சை சாறு வழக்கத்தை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கிடைக்குங்க. இனி எலுமிச்சை பழம் காஞ்சி போயிடுச்சுன்னு தூக்கி போடாதீங்க. அதை இது போல் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இந்த தண்ணியில் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி நல்லா சூடாகட்டும். தண்ணி சூடாகும் போது இதில் இன்னொரு பொருள் சேர்த்துக்க போகிறோம். நம்ம எல்லார் வீட்லேயுமே விக்ஸ் வச்சுருப்போம். அந்த விக்ஸை ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. விக்ஸை இந்த சூடான தண்ணியில் சேர்த்த உடனே நல்லா விக்ஸு கரைய ஆரம்பிச்சிடும். விக்ஸ் நல்லா கரைஞ்ச பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணியும் நல்லா சூடாக ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தடிமனான துணியை இதில் நனைச்சிக்கோங்க. பார்த்து சூடு கையில் படாதவாறு அந்த துணியை நனைச்சிட்டு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த துணி யூஸ் பண்ணி ஒத்தடம் தான் கொடுக்க போகிறோம். வெறும் சுடு தண்ணியில் ஒத்தடம் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி உப்பு விக்ஸ் கலந்த தண்ணியில் ஒத்தடம் கொடுங்கங்க. உங்கள் உடம்புல எங்கே வலி இருந்தாலும் வீக்கம் இருந்தாலும் அதை இமீடியட்டாக போக வைக்கிறதுக்கு இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்கள். மருந்து மாத்திரைன்னு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி செய்யும்போது நம்ம உடம்புல இருக்கிற பலதரப்பட்ட வலியும் சரியாகும். அதுவும் சில நிமிஷத்துல சரியாகுங்க. இனி உடம்பு வலி, கை கால் வலின்னு மருந்து மாத்திரை தேடி ஓடாதீங்க. இது போல் சுடு தண்ணியில் விக்ஸ் பயன்படுத்தி சரி பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் சொன்ன எந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நிறையா பேர் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.